நான் சொல்ல வந்தப்போ எல்லாம் இவர் சொல்லியாச்சு. அதனால் கம்மி ஒரு ஸ்பீச், சின்ன ஒரு ஸ்பீச் தான். இந்த ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லஞ்சுக்காக ஒரு ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போகும்போது அவர் ஸ்ரீலங்கன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. அப்போ அந்த டைமில் நான் ஆறு குக் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேர்ள் அங்கேருந்து வந்து அவர் தான் குக் பண்ணியாச்சு. அவர் ஸ்ரீலங்கேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு கேர்ள் அவர் ஒன்றுமே சொல்லலை. பட் அவர் கண்ணில் ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த டைமு தான் நான் ஒரு ரிஃப்யூஜி எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது, என்ன ஹார்ட்ஷிப்ஸு, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த மனசுன்னு போகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு லுக்கு அவருக்கு அவர் ஒன்றுமே சொல்லாததுனால நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த ஃபிலிம் பண்ணியாச்சு. அது ஒரு படம் இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் தான் முக்கியம் ஃபினான்ஸுக்கு அப்புறம். நான் பெரிய ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணது, அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு டீம் கிடைக்கிறது தான் ஏற்று முக்கியம். இப்போது ஆர்த்தி ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன், சசி ஒரு ஃபிலிம் பண்ணிக்கொண்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். when I see அந்த ஃபிலிம் பார்க்கும்போது சென்சர் போர்டு தொட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிசியேஷன் தந்தது. அதில் முக்கியமான அப்ரிசியேஷன் லிங்குசாமி சார் பார்த்துட்டு நம்ம தான் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஒரு ஃபிலிம் பண்ணதுக்கு ஒரு ஜேர்னியில் இருக்கும். பட் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கே நம்ம எஃபர்ட் மட்டும் இல்லை, நம்ம காசும் போட்டு எல்லாம் நல்ல ரீதியாக பண்ணோம். இது நான் பார்க்கும்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். ஆஃப்கோர்ஸ் நம்ம அஞ்சான் ஷூட் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் ஒரு வேறு ஒரு லெவல் ஃபில்ம் ஆக்சுவலி. அதில் இவர் சொல்லுது கிளாமர்னு இருக்காதுன்னு இந்த படத்தில். பட் அந்த படத்தில் கிளாமர் தான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலி நான் இந்த கேர்ள் அவர் சொல்லுது நான் சிலான் தான் வந்தது அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, எனக்கு 2 வேர்ட்ஸ் இருந்தது. சிலான் இங்கிலீஷில் ஒன்று இருக்குது, இன்னும் இஸ் இன் தமிழ். மல்லி ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் ஃபில்ம், சாரி. அதுக்கு மட்டும் இல்லை, நான் உரிமை அசோக் எல்லாம் பண்ணும்போது எல்லாருமே கேட்பார், நீங்கள் என்ன பீரியட் ஃபில்ம் மட்டும்தான் எடுக்குவான், அதுக்கப்புறம் நான் டெரரிஸ்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நீங்கள் டெரரிஸ்ட் ஃபிலிம் தான் எடுக்குவான், அப்போ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் எடுக்கும்போது நீங்கள் என்ன சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மட்டும்தான் எடுக்குவான், அந்த மாதிரி தான் எப்பவும் கொஸ்டின் வருது. அதனால் நான் எல்லா படமும் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. ஆமாம், ரிசர்ச் பண்ணிச்சு. நம்ம ஒரு வேறு ரைட்டர் இருக்குது, அதில் பேர் இருக்குது, அல் ஜசீரெல்லாம் ஒர்க் பண்ணி ஷரண்யா தமிழியன் தான், பாம்பேயில். அவருக்கு ரொம்ப அவர் ஸ்ரீலங்கா போயிருக்கு, ரிசர்ச் பண்ணியிருக்கு, அந்த இன்டர்நேஷ்னல் டீம் கூட ரிசர்ச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரவி என்ன ஸ்ரீலங்கன் ஒரு ரிஃப்யூஜி இங்கே நம்ம கூட இருந்தது ஷூட்டிங்குக்கும், அவர் ஆக்டிங் பண்ணியிருக்கு. அவர் இங்கே என்ன வரல. அதுக்கப்புறம் சசி ஆல்சோ அங்கே அவர் ஸ்ரீலங்கன் பேக்ரவுண்டெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி, இது ஆக்சுவலி ஒரு 3-4 இயர்ஸ் ஆனால் இப்படியே போகுது ஆக்சுவலி ரிசர்ச் எல்லாம். கேர்ள் மட்டும் இருக்காது. நம்ம ஒரு கேர்ள்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது ஒரு ரிஃப்யூஜி அந்த மாதிரி. ஏன்னா என்னோட படம் எல்லாம் ஃபிலிம் எல்லாம் இப்போ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஆனாலும், ஒரு டெரரிஸ்ட் ஃபிலிம் ஆனாலும், நம்ம பீரியட் ஃபிலிம் ஆனாலும், ஒரு முக்கியமான கேரக்டரு லேண்டு தான், நம்ம பூமி அந்த மாதிரி. அப்போ ஒரு ரிஃப்யூஜி என்று சொல்லும்போது அவர் வீடு லேண்ட் எல்லாம் விட்டு தான் வருது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டு வாங்கி அது செல் பண்ணது மாதிரி இருக்குது, அது நம்ம ஆங்சிஸ்டர்ஸ் லேண்ட் செல் பண்ணது. அப்போ அதுக்காக ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வீட்டுக்கு நீ போக முடியலாம். அப்படி ஒரு இது இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நம்ம யோசிக்கும்போது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் வருது. அதுதான் ஃபிலிமில் கம்யூனிகேட் பண்ணுறது. நம்ம இந்த ஸ்டோரி முக்கியமான ஃபோக்கஸ் பண்ணது ஒரு ஆர்ஃபனோட கதை. ஒரு ஆர்ஃபன்னா அவர் கான்ஃப்ளிக்டில் அவர் ஃபேமிலியெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் போகும்போது அவர் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஆச்சு அந்த மாதிரி. அப்போ அது நடத்துது சுனாமி அக்கான்னு பேரிட்ட ஒரு நம்ம சரிதா ஆக்ட் பண்ண அவர் தான் ஆக்ட் பண்ணியிருக்கு. அவர் நினச்ச என்னோட எல்லாம் போயிடுச்சு, நான் இதுக்கு தெய்வம், அதனால் அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் தொடங்கியாச்சு. அது மேபி அதனால தான். அப்போ இந்த வார் வரும்போது
என்ன என்ன சம்பவிக்குது, என்ன என்ன எப்படி இவர் சர்வை பண்ண போகுது. என்னன்னா அந்த இதுக்கு உள்ள ரொம்ப ரொமான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் வார் வரும்போது சில குழந்தைகள் எல்லாம் ஆர்ம்ஸ் எடுத்து ஃபைட் பண்ண போகுது, அதனால் ஸ்ப்ளிட் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் எப்படி இவர் சர்வைவ் பண்ணுது, அதுதான் முக்கியமான ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பேக்ட்ராப்பில் இந்த கன்ஃபரன்டேஷன் எல்லாமே ரிலேட்டட் தான். எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட். அல்ல நம்ம ஒரு ஸ்டோரி ஃபார்ம் போகும்போது டாக்குமெண்ட்ரி இருக்காத ஒரு ஸ்டோரி ஃபாலோ பண்ணுது. அந்த மாதிரி தான் நம்ம காணிச்சிருக்கு. நம்ம மகாராஷ்டிரா ஷூட் பண்ணியிருக்கு, நம்ம திருநெல்வேலி, ராமேஸ்வரம், கேரளாவில் கொஞ்சம் நம்ம ஒரு கொஞ்சம் கேமராவில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ரீலங்கையில் எடுத்திருக்கோம். இல்லை நம்ம ஃபெஸ்டிவலுக்கு இப்போ நம்ம ட்ரெயிலருக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஃபெஸ்டிவலுக்கு அவர் இன்வைட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி. பட் நான் நினச்சேன் நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும்போது நம்ம இன்டர்வல் கார்டு போட முடியல, இப்போ போடாது, சாங்ஸ் எல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி இல்லை. அப்போ நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபிலிம் நம்ம தமிழ் மக்களுக்கு தான், அந்த மாதிரி கொஞ்சம் கூட ரிலேட் பண்ணவருக்கு தான் நம்ம அதை எடுத்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன். இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு யுத்தம் காணிக்கும்போது ஒரு சைடில் 2 பேரும் ரைட்டுன்னு சொல்லி தான் அவர் ஃபைட் பண்ணுது. பட் நம்ம இந்த ஃபிலிமில் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி அதை காணிக்கிறதுக்காக. என்னென்னா பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கு. இந்த யுத்தத்தில் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கு ஷூட் பண்ணதுக்காக. அவரும் இந்த ஆர்மியும் ஷூட் பண்ணியிருக்கு, நம்ம மக்களும் ஷூட் பண்ணியிருக்கு இந்த ஃபோனில். இதெல்லாம் எவிடன்ஸ் ஆகி யூடியூப்லலாம் வரும்போது பிபிசி ஒரு பெரிய சேனல் ஃபார் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. அதனால் எவிடன்ஸ் இருக்குது. அதனால் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு அது இட் இஸ் நமக்கு அந்த மாதிரி பார்க்க விஷயம் இருக்காது. பிகாஸ் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். இப்போ அது படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம ஃபீல் பண்ணோம். நம்ம ஒரு ஸ்ரீலங்கன் ரிஃப்யூஜி பார்க்கும்போது இந்த மாதிரி ஜேர்னி தான் அவருக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்குது, இது ஒரு ஸ்டோரி தான். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. நம்ம அவரை பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த அவருக்குள்ள ஒரு சர்வைவல் ஸ்கில்லு, அந்த ஒரு அந்த எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஒரு ரெஃப்யூஜி இருக்காது. நான் சொல்றது மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்ஃபன்ஸ், அவரோட எல்லாரும் ஸ்டோரி தான். அப்போ இந்த ஸ்டோரியில் யுனைடெட் நேஷன்ஸ் லீவ் பண்ண அவரோட ஸ்டோரி இருக்குது. எதுக்காக போராடுறதுக்காக போகுது அவரோட ஸ்டோரி இருக்குது. எல்லா ஸ்டோரியும் கனெக்டட் தான். ஒன்றுமே இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாது, எல்லாம் கனெக்டட் தான். தேங்க்யூ. உங்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு இடங்களில் வேறு படம் மூலமாக சந்திச்சிருப்பேன். இந்த படத்து மூலமாக சந்திக்கிறது நான் பெருமையாகவும் ஒரு பெரிய கௌரவமாகவும் நினைக்கிறேன். நான் சந்தோஷ் சாருடைய பெரிய ரசிகன். நான் தளபதி படம், தில்சே, உயிரே இதெல்லாம் பார்த்துட்டு யார் அசிஸ்டன்ட் அப்போ அந்த டயத்தில் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் பேர் ஒரு டைட்டில் போட்டு எழுதி பார்ப்போம். அதில் கேமரான்னு வர இடத்துல பிசி ஸ்ரீராம் இருக்கும், இல்லைன்னா சந்தோஷ் சிவனா இருக்கும். இந்த 2 பேரோட நம்ம வேலை பார்த்துட மாட்டோமான்னு ஒரு பெரிய கனவு நான் 92 சென்னைக்கு வந்தேன். அப்புறந்தே அந்த ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்போ இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அது அப்படியே அவர் ஸ்ரீதேவி மாதிரி எப்பயுமே அதே அந்த ஃபீல் நம்மளுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. கையில் அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா கேமரா அது எங்கே வேணுமா எப்படி வேணுமா அவங்க அப்படி ஒரு வித்தை அவங்ககிட்ட இருக்குது. அது பெரிய மேஜிக் மேன், அப்படி தான் நான் சொல்லுவோம் ஸ்பாட்டில் அவரை எப்பயுமே. அவங்கள நான் அஞ்சான் படம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மீட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இனம்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக போகிறேன், என்னால் இப்போ முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இப்போ 2மே எனக்கு நடக்குது. என் கூட படமும் பண்ணுறாங்க, அந்த இனம் படத்தை நானே ரிலீஸும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தை சமீபத்தில் சார் கூப்பிட்டு வச்சு எனக்கு போட்டு காட்டினாங்க. நானும் போஸ் எல்லாருமே பார்த்தோம். நம்ம கம்பெனியில் நிறைய கும்கி, கோலி சோடா, வழக்கியன், என்னுடைய படங்கள் பையா எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கு. இது எந்த கணக்கு பார்த்து இந்த படத்தை வாங்கலை. இந்த படம் பார்த்தேன், என்னை பாதித்தது. இது ஓடுமா ஓடாதா, இது என்ன செய்யும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற மாதிரியான இதயம் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்ணீர் கண்டிப்பாக லேசாக கலங்கும், முட்டும், சந்தோஷப்படுத்தும்.
அதை ஒரு யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய மூடை 100% அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்போ நம்ம திருப்பதி பிரதர்ஸ் ரிலீஸ் பண்ணுது. இது வரைக்கும் பண்ண படங்களை மூலமாக வந்த மொத்த பேரும் இந்த படம் மூலமாக வரும்னு நான் நம்புகிறேன். அது 100% அது எனக்கு அந்த இது இருக்குது. இந்த படத்தை செஞ்சதுக்காக சந்தோஷ் சிவன் சாருக்கு வந்து என்னென்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. இந்த படமும் அவங்களுக்கு அதுக்கான எல்லா இதுவும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் ஸ்பெஷல் சைல்டு ஒரு பையன் பண்ணியிருக்கான். நான் சவால் விட்டு சொல்லுவேன், அது பேர் சொல்ல விரும்பலை. இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஹீரோஸ் அந்த செயலை கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தாலுமே சல்யூட் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு. அந்த பையனை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லியெல்லாம் நடிக்க வைக்க முடியாது. அந்த மெனக்கடெல்லாம் நான் வந்து இந்த மேக்கிங்கில் பார்த்தேன், சாரு சொன்னாங்க. அந்த பையன் எப்போ நடிக்கிறானோ அப்போ தான் நம்ம பதிவு செய்ய முடியும். அப்படி ஒரு பையன். ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். இந்த படத்துடைய டீசர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது வந்து யூடியூப்பில் போட்டு விட்டோம். ஒரு 3 daysல 1,50,000 பேர் பார்த்துருக்காங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய, என்னை பாதித்த மாதிரியே எல்லாரையும் பாதிக்குங்கிற என்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இந்த படத்தை பார்க்க வைக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு மட்டும் இல்லை, அது உங்களுடைய பொறுப்பும் தான். இது நம்ம படம். சார் வந்து ஒரு படைப்பு, சரியான படைப்பு வெளியில் வந்துச்சுன்னா அது எல்லாருடைய பொறுப்பு தான். அதை எடுத்து போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஸ்பெஷலாக எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சந்தோஷ் சாருக்கும் இந்த மொத்த டீமுக்கும், சசி மியூசிக், டைலாக் ரைட்ரு, அற்புதமான டைலாக் எழுதியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக சின்ன சின்ன டைலாக்லாம், எங்கே குண்டு தயாரித்தாலும் இந்த மண்ணில் விழுகுதேங்கிற ஒரு டைலாக்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சரிதா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரு. எடிட்டர் சுரேஷ், மற்ற எல்லா ஆல் டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்தராக நீங்கள் இந்த படத்தை சீக்கிரமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க. பார்த்தது பிறகு மறுபடியும் நம்ம இதை பற்றி இன்னும் பேசுவோம். நன்றி. முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 1.5 months crash course சொல்லலாம். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு சார் ஃபார் திஸ், அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு லிங்குசாமி சார் ஆல்சோ ஃபார் ரிலீஸிங் திஸ் மூவி. நிறையா கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அந்த 1 மாதம் நான் டெய்லி வீட்டுக்கு போய் தூங்கும்போது அது வர்ற கனவுகளே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் ரியலி அஃபெக்டட் பை த மூவி அண்ட் காட் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் இட் ஆல்சோ. எந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணணும், எந்த சீனை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுனேன். அண்ட் இட் வாஸ் ஆல்வேஸ் அ ட்ரீம் ஃபார் மீ டு ஒர்க் வித் சார், பிகாஸ் when I was very small I saw a movie called Halo, and அப்போலேருந்து it's been a big dream for me to work with sir, and I'm really happy that I'm able to achieve it. So that's about it. Like I learned a lot. Basic அதான். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் வந்து ஒரு முக்கியமான படம், ஒரு சிம்பிளான படம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான படம். எங்களை போல் யங் டெக்னீஷியன்ஸ்க்கு அடையாளம் கொடுத்த சந்தோஷ் சாருக்கு தேங்க்ஸ். இந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்த லிங்குசாமி சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. விஷாலோட மியூசிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்துக்கு தேவையான, விஷாலுக்கு தேவையான லிரிக்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி லிங்குசாமி சார் ரொம்ப தேங்க்ஸ் டைலாக்ஸை பற்றி சொன்னதுக்கு. ஏன்னா அந்த பெருமையும் சந்தோஷ் சாருக்கு தான் சேரணும். நான் அவரோட அசிஸ்டண்ட், அவர் கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த டைலாக் ரைட்டருங்கிறது. அவர் மனசில் என்ன வசனங்கள் இருந்ததோ அவரோட மொழியில் அதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சான்ஸ் கிடைச்சிது. சார் வந்து இது நான் செகண்ட் ஃபிலிம் சாரோட ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சார்கிட்ட என்னென்னா, வசனங்கள் வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது, இயல்பாக யதார்த்தமாக இருக்கணும்னு ரொம்ப சொல்வார். அதை தான் இதுலேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த யதார்த்தம் வந்து நம்ம யதார்த்தம் மாதிரி இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலையில் இருக்கோம். அவங்க அந்த குழந்தைங்க, அந்த மக்கள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற யதார்த்தம் இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது அந்த மக்கள், அந்த குழந்தைங்களோட வழி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ் சாருக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.